ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு நெக்ஸ்ட் டாபிக் மேக்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம படிச்சுட்ருக்கோம். மேக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு இன்றைக்கி கண்டிப்பாக பார்த்துடலாம் வாங்க. இன்றைக்கி அதே மாதிரி தான் எப்போவுமே சொல்கிறது தான். ப்ரீவியஸ் ஒரு கொஸ்டின்ஸில் இருந்த ஒரு கொஸ்டின் எடுத்திருக்கோம். இதை எப்படி டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்ட்டு வாங்க பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்ட்டு ஒர்க் அவுட் பண்ணி கண்டுபிடிக்கலாமா? ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 + 1 பை இதுக்கு ஃபுல்லாக வந்துடுது. ஓகே, அதுக்கப்புறம் 1 + 1 இதுக்கு. ஓகே, இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நம்ம எப்படி டிவைட் பண்ணலாம், கொண்டு வரலாம் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பார்ட் எடுக்க போகிறோம், கீழே இருந்து வரப்போகிறோம். ஓகேவா, சின்ன சின்ன இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போகிறோம். இந்த பார்ட் எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை என்ன பண்ணுவோம், இதில் மல்டிப்ளை பண்ணுவோம், இதோட ப்ளஸ் பண்ணுவோம். ஓகே, இது நம்மளுக்கு எல்லாருக்குமே ட்ரிக் தெரியும். இது நம்ம ஸ்கூல் டேஸில் படிச்சிருப்போம். ஸோ என்ன பேஸை கரெக்டாக வைக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணுவோம். இதை மல்டிப்ளை பண்ணுவோம், இங்கே என்ன பண்ணுவோம், ப்ளஸ் பண்ணுவோம், இங்கே மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகே, இப்போ அப்படி பண்ணும்போது என்னாகும், 9 × 1 9, 9 + 1 10. ஸோ என்னாகும் 10/9. ஆனால் பை வேல்யூ கண்டிப்பாக போடணும். ஓகே, 10/9 இந்த இடத்துக்கு பதிலாக அப்படியே என்ன பண்ணியிருக்கோம், இந்த 10/9 போட்டுட்டோம். ஓகேவா, 1 + இந்த 1/1 1 + 1/10/9 வரும். இப்போ என்ன பண்ணலாம், இந்த 9 இங்கே மல்டிப்ளை பண்ணி கொண்டு போகலாமா? ஓகேவா, அப்போ என்னாகும், இங்கே 9/10 அப்படின்ட்டு வரும். ஓகேவா, அதே தான் இங்கே அடுத்த ஸ்டெப்பில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த 1 + 1/1 இருக்கா, 1 ப்ளஸ் இங்கே என்ன பண்ணிட்டோம், இந்த 9 மேலே கொண்டு மல்டிப்ளை பண்ணிட்டோம். அப்போது 9/10 வந்துடுது. ஸோ 9/10 அப்படின்னு போட்டோம். இங்கே இந்த பார்ட் எடுத்து அப்படி சால்வ் பண்ண மாதிரி இப்போ இந்த பார்ட் எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், சால்வ் பண்ண போகிறோம். இதுவும் அதே மாதிரி தெரியும். இந்த 10 × 1 மல்டிப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் இங்கே ப்ளஸ் பண்ணணும். அப்போ 10 × 1 10, அதுக்கப்புறம் +9 அப்போ 19 டிவைடட் பை இந்த 10 கண்டிப்பாக போடணும். ஸோ 19/10. ஓகேவா கைஸ், அதுக்கப்புறம் இதுக்கு பதிலாக இந்த இடத்துக்கு பதிலாக என்ன பண்ணுவோம், அப்படியே இந்த ஆன்சரை போடுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா 1 + 1 இந்த 19/10 போட்டுருதோம். 19/10. இப்போ என்ன பண்ணுவோம், இதை இங்கே என்ன பண்ண போகிறோம், இங்கே மல்டிப்ளை பண்ணிடுவோம். ஓகேவா, அப்போது என்னாகும், இங்கே 10 மேலே போயிடுச்சுன்னா 1 + 10 மேலே போயிடும், /19 இருக்குது. இதுதான் வரும். 1 + அதை வந்துருச்சா, 1 + 10/19 அப்படின்ட்டு வந்துருச்சு. ஓகே, இப்போது இதை நம்ம ஆல்ரெடி இங்கே இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். இங்கடி மல்டிப்ளை பண்ணுவோம், இங்கடி ப்ளஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி பண்ண போகிறோம். ஓகேவா, அப்போது இது என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை, இங்கே ப்ளஸ். ஓகேவா, அப்போது 1 × 19 19. ஓகே, ப்ளஸ் 10. ஓகேவா, ப்ளஸ் 10. அப்போ என்ன ஆகுது, 19 + 10 29. எப்போவுமே இந்த கீழே இருக்கிற பை வேல்யூவை மறந்துடக்கூடாது. நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸ் இதுதான். ஸோ என்ன அப்படின்னா இந்த 19 அப்படியே போட்டுக்கணும். 29/19 இதுதான் ஆன்சர். இதை நம்ம டிவைடட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் இது முடியாது. ஓகேவா, ஏன்னா ரெண்டுமே பகா எண்கள். 29/19 நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா டிவைட் பண்ண முடியாது. இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேவா, எப்படி சால்வ் பண்ணியிருக்கோங்கிறத கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். நல்லா கூர்ந்து கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே ஈஸியாக புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு கஷ்டமாக என்னடா இப்படி கொடுத்துருக்குறாங்க, ஆனால் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்வி. பாருங்களேன், எத்தனை வாட்டியும் நிறைய வாட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் கேட்ட கேள்வி இது. அதனால தான் நான் இம்பார்ட்டன்ட் மார்க் போட்டு வச்சுருக்கிறேன். ஏன்னா இது அவ்வளோ வாட்டி கேட்டிருக்காங்க. இதே மாடல், இந்த மாதிரி மாடல், சிம்பிளிஃபிகேஷன்ஸில் இந்த மாதிரி மாடல் எல்லாமே திரும்ப திரும்ப கேட்டுட்டு வர மாடல். தெரிஞ்சுமே இவ்வளோ ஈஸியாக இருந்துமே என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா அதை யோசிக்காமல் டக்குன்னு ஆன்சரை போட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், அப்படியே தப்பான ஆன்சர்ஸை சூஸ் பண்ணிட்டு வந்துடுறோம். தயவு செஞ்சு இனிமேல் அப்படி பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். நல்லா ஃபஸ்ட்டு திங் கொஸ்டினை நல்லா பாருங்கள். உங்கள் மைண்டை ஒரே கான்சென்ட்ரேட்டாக வச்சுட்டு
கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். கொஸ்டின் பார்த்ததும் உங்களுக்கு அது புரிஞ்சிடும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறது. இத்தனை மாடல் பார்க்கும்போது இது ஏதோ இதில் படித்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. சும்மா சிம்பிளாக போட்டு பாருங்கள். டக்குன்னு போட்டு பார்த்துட்டு மைண்டில் வச்சதை அப்படியே போட்டுட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஆன்சரை கொண்டு வந்துடுங்க. ஆன்சர் கொண்டு வரும்போது கீழே ஆப்ஷனையும் செக் பண்ணிகிட்டே இருங்க. ஆப்ஷன் செக் பண்ணும்போது எது கரெக்டாக இருக்கிறதோட மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டு சூஸ் பண்ணி வைங்க. இவ்வளோதான் சிம்பிள். மேக்ஸை பொறுத்தளவில் ஈஸியாக 15 மார்க்ஸ் எடுக்கலாம். மேக்ஸ் 15 மார்க்ஸ், ரீசனிங் 50 மார்க்ஸ், மொத்தம் 30 மார்க்ஸ் அப்படியே தட்டி தூக்கலாம் என்ன கேட்டால். ஓகே, இதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இன்னும் நம்ம சேனல் அப்லோட் ஆகிட்டு இருக்கும். கன்சிஸ்டண்ட்டாக படிங்க. சேனலில் வீடியோ வந்து ரெகுலராக இருக்கும். அதெல்லாம் எல்லாமே ஃபாலோ பண்ணி வச்சு படிங்க. உங்களுக்கு ரொம்பவே பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனலே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருக்கா, எப்படி இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கும் ஒரு பெரிய மோட்டிவாக இருக்கும். ஒருத்தவங்க கூட கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதனால் கண்டிப்பாக ரெகுலராக படிங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.